அண்ணா போன ஸ்கூலுக்கு தான் என் அக்கா போனா நானும் போனேன். அண்ணா போன காலேஜ் தான் என் அக்கா போனா நானும் போனேன். அண்ணா ஃபிலிம் மினிஸ்டர் வரும்போது நீங்களும் ஃபிலிம் மினிஸ்டர். ஜஸ்ட் சாமி நம்ம கன்னடத்துல தான் இப்போ பேசணும். ஒரு படம் இருக்கு மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னோட கேரக்டர் கேட்கும் போதே எனக்கு வரமாச்சு. இவ்வளவு தெரியுதா? அப்பதான் தெரியும் இவன் தான் இஸ் a bad boy ன்னு சொன்னாரு. ரஜினி சார் தான் கதையே சொன்னாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஷோல பாக்கும்போது என்ன திட்டுறாங்க. நான் மாமூலா தான் அந்த கத்தியை வச்சேன். ஏய் அப்படின்னு கத்துறாங்க. அந்த சாலக்குடியில ஷூட் பண்ணுவாங்க. புதுமண தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். ராஜாவின் பார்வையில பண்ணும்போது கூட ஆசை ரிலீஸ் ஆகல. அப்போ அவர் வந்து அவ்வளோ இதான் சொல்றாங்க, நீ பாத்துட்டே நெக்ஸ்ட் இயர் பாரு அப்படின்னாரு. ஓகே. அப்படியே that way. சின்ன பசங்க 5 பேர் இருக்காங்க. இந்த பாசமலர்கள் மூவி பண்றோம். அரவிந்த் சுவாமி அப்படின்னு சொன்னோடனே சொன்னோடனே க்ளோஸ். அப்பாக்கு வரிய ஆரம்பிச்சது, என்ன எல்லா கேர்ள்ஸோட தான் இஸ் டான்சிங். மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டான்ஸுக்கு your brother such a wonderful dancer. எனக்கு ரொம்ப டார்ச்சர் தான். வணக்கம் சஞ்சய் சார். வணக்கம் காயத்ரி மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் விகடனுக்காக 2 பேரும் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ தரீங்க, வீடியோ இன்டர்வியூ. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை ரெகுலராக நாங்கள் தமிழில் பார்த்துட்டு இருக்கோம் மேம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ சஞ்சய் சார் ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. டு ஸ்டார்ட் வித், நீங்கள் உங்களை எல்லாருக்குமே தெரியும் 90ஸ்லேருந்து உங்கள் 2 பேர் முகமே இங்கே தமிழ்நாட்டில் பரிச்சயம். பட் லெகசி வந்து தாத்தா காலத்துலேருந்தே இருக்கு இல்லையா? முத்தாத்தா காலத்துல முத்தாத்தா காலத்துலேருந்தே இருக்கு. அது என்னோட முத்தாத்தா வந்து விஷ்ணு ஹெப்பார். அவர் பிருத்விராஜ் தியேட்டர், பிருத்வி தியேட்டர்ஸ்ல அவர் சித்தார் வாசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாரதிய வித்யா பவன்ல சித்தார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவரோட சன் வந்து எங்க தாத்தா ஜேவி ஆச்சாரியா. அவர் வந்து 50 years in இண்டஸ்ட்ரி. அவருக்கு வந்து தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு வந்தது சித்தார் வாசிக்கு. ஸோ அவர் வந்து ஹிந்தி படத்துல இருந்து, தட் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர்ல இருந்து எஸ்பிபி சார் வரைக்கும் என்னென்ன மியூசிஷியன்ஸ் இருந்தாரோ, சிங்கர்ஸ் இருந்தாரோ, அவர் கூட அவர் வந்து சித்தார் வாசிச்சிருக்காங்க, வர்க் பண்ணிருக்காங்க. எஸ் எஸ் எஸ். அதுக்கப்புறம் அம்மா வந்து டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ். சோ அதுல இருந்து எங்களுக்கு எல்லாம் அது வந்து லெகசி. நீங்க சொல்றீங்க தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் இல்லையா? என்னோட இண்டஸ்ட்ரி பிகினிங் வந்து கமல் சாரோட ஷோ தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது. அப்போ வந்து எஸ்பிபி சாரும் கமல் சார் தான் கொலாபரேட் பண்ணாங்க. சிங்கப்பூர்ல ஒரு we had some 4 shows. அப்போ வந்து அவர் கொலாபரேட் பண்ணப்போ அப்போதான் கொஞ்சம் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல மூவ். அம்மா ஒரு கிளாசிக்கல் டான்சர். அவங்க மோர் தென் ஸ்கூல் 50 years ஆயிடுச்சு. 50 years ஆயிடுச்சு. ஸோ அவங்க தாத்தா வந்து சித்தார் பிளேயரா இருக்காங்க. 2 இருக்குங்க, டான்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு. டான்ஸ் மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் போச்சு? என் அம்மா வந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சப்போ நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ் இல்ல கிடையாது. எங்களை வந்து ஒரு இது ஸ்டூடெண்டா வரணும்னு கூட என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணல. பட் we grew up seeing that. என் அண்ணா எல்லாம் என் அம்மா கிளாஸ் எடுக்கும்போது அப்படியே அங்க குழந்தையா இருக்கும்போது உட்காருவானா. சோ அது பார்த்தே அவனுக்கு அந்த வந்திருக்கலாம். நான் என் அக்கா எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அதோடயே வளர்ந்துருக்கும். சோ அது வந்து ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் இல்லையா இல்ல, அது ஒரு பேஷனாவே அவருக்கு மாறிச்சு. பார்த்துட்டு தான் வளர்ந்தோம், தானாவே வந்துருச்சு. நம்ம யாரும் நீங்க கத்துக்கோன்னு சொல்ல கூட இல்ல சொல்ல. என் அம்மா கண்டிப்பா ஃபோர்ஸ். அதுல வந்து எங்க ஃபாதர் வந்து he was an engineer. அவருக்கு இந்த ஃபீல்டே இல்ல தெரியாது. பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணது எங்க ஃபாதர் தான். அண்ட் ஆஸ் அ மேல் மெம்பர் எனக்கு அப்புறம் 2 sisters. என்னோட நெக்ஸ்ட் வந்து ஷில்பா, அவ யூஎஸ்ல இருக்கா. நெக்ஸ்ட் காயத்ரி. ஸோ 3 பேருமே நம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் சின்ன வயசு. 5 years when I was 5, அவ வந்து சின்னவன். we were all performing on stage. ஆனா என் மேல பெரிய என்ன சொல்லுவோம், இவன் டான்சர் ஆகணும்னு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆஸ் அ மேல் மெம்பர் இது வந்து என்ன கிளாசிக்கல் டான்ஸ், பரதநாட்டியம், கேர்ள்ஸ் தான் நிறைய ஆடணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ பட் ஏதோ பண்றா நடுவில் கிருஷ்ணனா நான் வந்து நின்றுட்டு ஒரு போஸ்ல யூஸ் டு கீப் டான்சிங். பட் வென் ஐ வாஸ் 10-12 years ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன்னா அப்போதான் கொஞ்சம் அப்பாவுக்கு வரிய ஆரம்பிச்சது, என்ன எல்லா கேர்ள்ஸோட தான் இஸ் டான்சிங், எப்போ பார்த்தாலும் டான்ஸ். என் ஃபீல்டு இன்ஜினியர் வந்து என் கூட்டு he used to take me to the factory. ஓகே. அங்க உட்காருங்க, அந்த லேத் மெஷின் எல்லாம் கருப்பு எல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் இங்க எப்படி இருக்கு அங்க எப்படி இருக்கு நான் தொடவே மாட்டேன். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வருவாங்க, சார் வாங்க அங்க உட்காருங்க. பார்க்கவே மாட்டேன். நான் அந்த ரூம் சின்ன கேபின் இருக்கும், அங்கே உட்கார்ந்துட்டு எனக்கு
இது பிஸ்கட் கொண்டு வா, ஐஸ்கிரீம் கொண்டு வா. ஒரு வாரம் 2 வாரம் பார்த்தாங்க அப்பா. நீ வீட்ல இரு, நீ சும்மா வந்து இங்க எனக்கு செலவு எடுக்கிறேன் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தாரு 12-14 இயர்ஸ்ல எல்லாம் எல்லா ஸ்கூல் காம்படிஷன் எல்லாத்துலயும் எனக்கு பிரைஸ் வருது. ஸோ அப்புறம் ஹி ரியலி அது வந்து பிளெஸ்ஸிங் தான். எந்த ஃபாதரும் அவங்க சன்னை வந்து கூட்டிட்டு போய் ஒரு டான்ஸ் கிளாஸ்ல விட மாட்டாங்க, True. எஸ்பெஷலி கிளாசிக்கல் ஆர்ட். அப்போ அந்த அந்த டைம்ல டைம்ல ஆனா அம்மா கிட்ட சொன்ன, சரி இவனை வந்து இவ்வளோ பண்றானே முறைப்படியா அவன் சொல்லிக் கொடு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட வீட்டிலே இருக்கும்ல எல்லாமே. ஸோ ஒரு இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தது. போக போக வந்து ஐ ரியலைஸ் த வேல்யூ. ஏன்னா அது இல்லாமல் நான் இருக்கவே முடியாது, வாழவே முடியாது டான்ஸ் இல்லாமல். ஸோ நான் அதுக்கப்புறம் 2 sisters 2 பேருமே we used to perform. அம்மாவே குருவா இருக்கிறது எப்படி இருக்கு? எப்படி இருந்தது உங்க எல்லாருக்குமே? எனக்கு ரொம்ப டார்ச்சர் தான். ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப அம்மா வந்து அதான் நம்ம பசங்களை நாங்க ஸ்ட்ரிக்டா இல்லாம மத்தவங்கள ஸ்ட்ரிக்டா இருந்தா அது ஒரு அவங்களுக்கு இப்போ அது புரியுது. ஆனா அந்த வயசுல என்ன எப்ப பார்த்தாலும் என்னையதான் பண்ண சொல்றா மாதிரி, இதை கரெக்டா பண்ணல பண்ணுன்னா ஒரு மாதிரி ஒரு டார்ச்சரா இருக்கும். எல்லாமே வந்து பேஷனா பண்ணது வந்து என் அண்ணாவும் என் அக்காவும். நான் வந்து எனக்கு வேற வழி இல்ல, கடைக்குட்டின்றதுனால ஒரு வழி. ஸ்டெப்ஸ் எங்க போதோ, அண்ணா போன ஸ்கூலுக்கு தான் என் அக்கா போனா நானும் போனேன், அண்ணா போன காலேஜ் தான் என் அக்கா போனா நானும் போனேன். ஏதோ ஃபார்ச்சுனேட்டா நீங்களும் என் அக்கா மட்டும் தனியா எஸ்கேப் கிடையாது. அவளுக்கும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி பாலச்சந்தர் சார் பார்க்க போயிருந்தோம். நான் வந்து டுவெட் படத்துல வந்து ஏதோ ஒரு கேமியோக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் வெரி சின்ன பொண்ணு. அப்போவே பார்த்தேன் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. ஆனா என் அக்கா பார்த்துட்டு இந்த பொண்ணு பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். என் அக்கா அப்படியே ஓடிட்டாங்க. ஸோ ஆஃபர்ஸ் வராம இல்லை, பிகாஸ் சேர்ந்து தானே டிராவல் பண்றோம் எல்லா இடத்துலயும். பட் அவ அகாடமிக்கலி வந்து எங்கேயோ இருந்தா. ஸோ அதை she didn't want to divert. அதனால அவ அப்படி இருந்தா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. எனக்கு இப்போ கூட நிறைய பேர் கேட்பாங்க, உன் அண்ணா பாரு இவ்ளோ நல்லா. இப்போ கூட ஒரு ப்ரோக்ராம் வருது, எங்க 50th anniversary of our டான்ஸ் ஸ்கூல். ஓகே. அப்போ வந்து என் அண்ணா இப்போ நேத்து கூட நல்ல பிராக்டிஸ் எடுத்துதான் உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு. பிராக்டிஸ் பண்ணீங்களா? அதான் வந்து எனக்கு அந்த பேஷன்ங்கிறது எனக்கு இருக்கு. பேஷன் அபவுட் இப்போ இந்த இன்டர்வியூ நடக்குதா, ஐம் பேஷனேட் அபவுட் இட் அட் த மோமெண்ட். எனக்கு இந்த லாங் டேர்ம் பேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. யோசிப்பேன் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இவ்வளவு வருஷமா. இப்போ கூட அந்த மார்னிங் பிராக்டிஸ், மார்னிங் பாடுறது, ஹி சிங்ஸ் ஆல்சோ வெரி வெல். அது பாடுறது, பிராக்டிஸ் பண்றது இதெல்லாம் ரொம்ப சின்சியரா இருக்காரு. ரொம்ப சின்சியரா இருக்கு. உங்களுக்கு எதுல அப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்ப சின்ன வயசுல? இப்ப காயத்ரி பத்தி சொல்லணும்னா, நான் போறேன்னா அதுக்கப்புறம் ஷில்பா போறேன்னா அவ வரா, அவ்வளவுதான். பட் தனிப்பட்ட முறையில அவ படிச்சுட்டு இருந்தா, டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவுதான். சினிமா கூட நான் சொல்றேன் பாருங்க. நான் வந்து எனக்கு இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் நியூ ஃபேஸ் ஒரு இன்டர்வியூ இருந்தது, ரேவதி மேம் தான் எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ அங்க இருக்கிற ஹீரோ ஹீரோயின் வந்து எடுப்பாங்க. எல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க, கீர்த்தனா, லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ் அந்த டைம். ஸோ நான் அங்கே போனேன்னா, காயத்ரி அந்த டைம்ல பெங்களூர்ல இருந்து வந்திருந்தேன் ஹாலிடேக்கு, என் கூட கூட்டிட்டு போனேன். ஸோ இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. அப்போ ரேவதி மேம் கேட்டாங்க, எங்க அப்பா வந்திருந்தாங்க, உங்க சின்ன பொண்ணு நடிப்பாளா அப்படின்னு. அப்போ கூட திடீர்னு ஆமான்னு சொல்ல முடியல, பிகாஸ் நான் ஆல்ரெடி இப்போதான் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கேன். ஸோ 2-3 மூவிஸ் பண்ணியிருந்தேன், நான் தெலுங்கு ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ எப்படின்னா, ஷி வாஸ் ஃபைனல் இயர் நினைக்கிறப்போல, இல்ல 9th or 12th ஸ்டாண்டர்ட்ல ஹாலிடேஸ்க்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன பசங்க 5 பேர் இருக்காங்க, இந்த பாசமலர்கள் மூவி பண்றோம், அரவிந்த் சுவாமி அப்படிலாம் சொன்னோடனே ஹாலிடேஸ்ல தான் நம்ம ஷூட் பண்றோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஷி அக்ரீட். அண்ட் அதுக்கப்புறம் பிகாஸ் ஒன் திங் இஸ் தேர், வி ஆர் ஆல் ஃப்ரம் த கலை குடும்பம் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து டான்ஸ்ல வி ஹவ் டன் அ லாட். நவரசங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிங் வைஸ் நம்ம வந்து நார்மலா நேச்சுரலா எப்படி பேசுறோம் அப்படி பண்ணணும். ஸோ அதுல ஷீ ரியலி வெண்ட் அஹெட். அண்ட் அது ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி தான் இருந்தது எனக்கு இனிஷியலி. நாட் லைக் ப்ரொஃபஷன் இல்ல, ஹாலிடேஸ்ல தான் பண்ணாங்க. பிகாஸ் ஆல் கிட்ஸ் இன்வால்வ்ங்கிறதுனால ஹாலிடேஸ்ல தான் ஷூட் பண்ணோம். அவர் அடாப்ட் பண்ற அந்த வளர்க்கல அந்த குழந்தைகள அது அந்த இல்ல தான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மூவி.
மூவி வந்தோமா போனோமான்னு கூட தெரியல. நான் அப்படியே வந்து போயிடுச்சு. ரொம்ப ப்ரொடெக்டிவ் பிரதர். ஸோ வந்து சினிமா ஃபீல்டுங்கிறது நான் வந்து யதார்த்தமா ஐ வாஸ் Protective brother மட்டும் கிடையாது. எல்லாம் Protective ஆ அது எஸ் main எல்லாமே underline. எல்லா விஷயத்துலயும். ஸோ இவ ஷூட்டிங் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரே எப்படி இருப்பா என்ன, ஓ ஹவ் இஸ் த ஷூட்டிங் போயிருக்கீங்களா, ஷூட் போயிருக்கீங்களா? அவனோட ஷூட் ஒரே டைம் ஐ திங்க் வாசன் ஹவுஸ்ல தான் நினைக்கிறேன் தட் ஷூட்டிங் வாஸ் தேர். அஜித் அந்த எங்களுக்கு சம் shooting காம்பினேஷன் இருந்தது. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் சம் டைம். எல்லாருமே இருந்தாங்க, ஃபுல் ஃபேமிலி அப்போ இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அது நல்லா ஐ திங்க் தி மூவி ran for very less days, 35 days or 40 days அவ்வளவுதான். பட் மெமரிஸ் வந்து லைஃப் லாங் ஃபார் எவ்ரிஒன், ஷூட்டிங் டேஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இன்க்ளூடிங் அஷமா, சுரேஷ் மேனன், எங்க முத்து கணேஷ் சார், கேமரா இது அருண் சுவாமி சார் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அதியமான் சார் வாஸ் அசிஸ்டன்ட் அப்போ. K.S. அதியமான் சொல்லுங்க. ஆமா, அவர் நாங்க அவங்க பின்னாடியே ஓடுவோம், அங்கிள் டயலாக் சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது, இன்னொரு பொண்ணுக்கும் தமிழ் தெரியாது, 2 பேரும் ஓடுவோம், டயலாக் சொல்லுங்க, டயலாக் ஒரு டயலாகே இல்ல, சூப்பர் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மெமரிஸ் எல்லாம். அண்ட் இப்போ கூட whenever we meet அதே மாதிரி பழகுறோம். 30 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு எஸ் பாருங்க எஸ் இல்லையா? மோர் தேன் 30 years. அதே மாதிரி பழகுறதுனால அது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி. அது அஜித் சார் அப்பதான் ஜஸ்ட் அவருக்கு அப்ப ஆசை கூட ரிலீஸ் ஆகல அவருக்கு. ஜஸ்ட் ஒரு இல்ல, 2-3 இல்ல. ஃபிலிம்ஸ் தான் வந்திருந்தது No, அவருக்கு. no. அதுல ஒரு In கெஸ்ட் fact, ரோல் பவித்ரா தான் guest அதுல role, சின்ன ஆமா. ரோல் தான். இன்ஃபேக்ட் ராஜாவின் பார்வையில பண்ணும்போது கூட ஆசை ரிலீஸ் ஆகல. ஆமா ஆமா கரெக்ட் ஆனா கரெக்ட். அப்போ அவர் வந்து அவ்வளோ இதான் சொல்லிருந்தாங்க, நீ பாத்துட்டே நெக்ஸ்ட் இயர் பாரு அப்படின்னாரு. ஓகே. அப்படியே தட் வே ஹார்ட் ஒர்க்கிங். ராஜாவின் பார்வையில உங்களுக்கு தெரியும், அதுல வந்து we had a very small role. அண்ட் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த வீட்டுக்குள்ள வருவீங்க, அப்புறம் ஆமா. பஸ்ல இங்க இப்படியே ஜன்னல் அவ்வளவுதான். பஸ்ன்னு. And விஜயோட வந்து எங்க அப்பாவுக்கும் எனக்கு சீன் இருக்கு, அவ்வளவுதான். சாரு அங்கிளுக்கும் எனக்கும் கரெக்ட் கரெக்ட். வேற ஒண்ணுமே இல்ல. பட் அந்த அந்த இதுக்கும் வந்து அஜித் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அது இட்ஸ் பேட் ஆஃப் ஃபார் ஹிம். இல்ல தட்ஸ் குட். அண்ட் நீங்க வரதுக்கு முன்னாடியே இப்ப அண்ணா வந்து இப்ப வள்ளி வந்து எல்லாருக்குமே நம்மளுடைய ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தான். நான் பர்டிகுலர்லி அந்த டைம்ல இவருடைய சாம் வந்து இருந்தது. அவர் அந்த அந்த கண்ணாடி போட்டுட்டு அப்படி இருக்கிறது, லாங் ஹேரு. ஐ ரிமெம்பர் ஐ திங்க் ரஜினி சார் அவரோட ப்ரொடக்ஷன், ரஜினி சார் ப்ரொடக்ஷன் அது அவருடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ். அவருக்கு வந்து அவர் ரொம்ப பாப்புலர், அவர் எல்லாருமே அட்மையர் பண்றது அவரோட ஹேர். அவருக்கு ஆமா. 80s அந்த மாதிரி ஒரு முடி இருக்கும், அந்த ஆமா, ஆமா, லேட் ஆமா. 80s அந்த மாதிரி ஒரு ஹேர் தான் உங்களுக்கு அந்த படத்துலயும் இருக்கும் இல்லையா? அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு வள்ளி படம்? ரஜினி சார் படத்துக்கு வந்து பேசிக்கலி நான் வந்து ரகுராம் மாஸ்டர் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சென்னை இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு பிகாஸ் ஆஃப் டான்ஸ். எனக்கு ஒரு டான்ஸ் ஷோல பார்த்தாரு, தட் இஸ் மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா பெங்களூர்ல. அந்த பீரியட்ல ஒரு பையன் தேடிட்டு இருக்காங்க கிளாசிக்கல் டான்சிங் யாராவது இருக்காங்கன்னா. பட் ரகுராம் மாஸ்டர் அப்போதான் எனக்கு மீட் பண்ணி ஒரு படம் இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. பட் தட் வாஸ் நாட் ஃபார் வள்ளி, ஓகே. இட் வாஸ் ஃபார் தங்க கொலுசு. ஒரு படம் வந்து கோவை ஷெரியன் சார் படம் அது. அந்த படத்துக்காக தான் கூப்பிட்டாங்க. ஸோ ஐ வென்ட் ஃபார் த மூவி டோட்டல் கம்ப்ளீட் பண்ணோம். கோவை ஷெரியன் அழகன் எல்லாம் பண்ணார்ல, ஸோ வெரி பிக் கம்பெனி. பட் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்றது கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த பீரியட்ல வந்து வெற்றி அண்ட் மனோஜ்னு ஒரு தே ஹேட் மெட் மீ. இந்த பையன் நிறைய கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுவான், லெட் மீ புட் யூ ஆன் டு ரஜினி சார். பட் எனக்கு அப்போ கூட ரஜினி சார்னா ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர் அப்படிதான் தெரியும். பட் சூப்பர் ஸ்டார், அவரோட ஹீஸ் ஃப்ரம் கர்நாடகா அப்படிலாம் தான் தெரியும். ஸோ என்னை கூட்டிட்டு வந்தாரு. தட் இஸ் மை ஃபாதர் brought me to பியர்ஸ் கார்டன் கூட்டிட்டு வந்தாரு. he just saw me. நம்ம கன்னடத்துல தான் அப்போ பேசணும். ஒரு படம் இருக்கு, மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிலாம் சொன்னாரு. ஃபோட்டோ ஷூட் இருக்கு நாளைக்குன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. ஓகே 1 வீக்ல வீல் லெட் யூ நோ அப்படின்னு. 1 வீக் அப்புறம் ஷூட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. I was like, oh my god, shocked. அப்புறம் கதை கூட தெரியாது. they said I am one of the hero, 2 heroes. நெகட்டிவ் ரோல் தெரியாது. வந்த ஒரு மீட்டிங் வச்சாரு. தட் இஸ் நடராஜ் சார் டைரக்ஷன். எதுக்காக பண்றாங்க எதுவுமே தெரியாது. நான் வந்தேன், பெரிய ராகவேந்திர கல்யாண மண்டபத்துல பெரிய ஃபங்க்ஷன், இருக்கிற இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் இருக்காங்க, யாருமே எனக்கு தெரியாது. ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லையா உங்களுக்கு? அதனால இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் தான் தமிழ். ஐ டிடன்ட் டு ஈவன் கன்னடா ஆல்சோ, எந்த லாங்குவேஜும் பண்ணல. ஃபர்ஸ்ட் மூவி தான்.
ஸோ அங்க வந்தேன், சீயிங் ஆல் பிக் பீப்புள், அவங்களெல்லாம் மாலை போடுறாங்க. ஐ டிட்ன்ட் நோ தேர் வேல்யூ. சி அதுக்கப்புறம் லேட்டரா ஞாபகம் இருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு அப்படி பேசுறது? பாலச்சந்தர் சார், பாக்யராஜ் சார், பாரதி ராஜா சார், இருக்க அத்தனை ஆக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அங்க நிக்கிறேன், நானும் அந்த ஹீரோயின் புதுசு. ஹரிராஜ் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்காரு. ஹரிராஜ் பண்ணி வந்திருக்காரு. சோ ஹி இஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர்தான் இங்க நில்ல அங்க நில்ல, அவர்தான் கொஞ்சம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பிரியாரமனுக்கும் ஃபர்ஸ்ட் படம் First உங்களுக்கு. movie தான். அங்க எல்லாம் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. அவங்கவுங்க கேரக்டர் சொல்றாங்க. என்னோட கேரக்டர் கேட்கும் போதே எனக்கு வரமாச்சு. இவ்வளவு தெரியுதா? அப்பதான் தெரியும் இவன் தான் இஸ் அ பேட் பாய்ன்னு சொன்னாரு. ரஜினி சார் தான் கதையே சொன்னாரு. சொன்னாரு. யோசிச்சேன். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மாடர்ன் லுக் இருக்கு அண்ட் டான்ஸ் இருக்குல்ல, ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன நெக்ஸ்ட் வீக் வி ஆர் கோயிங் ஃபார் ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் எனக்கு சாங் தான். என்னோட ரெட் ஹில்ஸ் இதுல சாங். அப்ப சாலுகுடி போனோம், சில சீன்ஸ். ஐயோ எனக்கு மறக்க முடியாத விஷயம்னா அந்த நட்ராஜ் சார் தான். அவர் தான் எனக்கு நைட்ல தூக்கத்துல எப்படி இருக்கும்போது, ஏய் என்ன பண்ற, நிறைய சொல்லுடா, இந்த சீன் சரியா பண்ணுடா, இதுதான் எனக்கு அப்பெல்லாம் யாருமே டா இது ஏதாவது மரியாதை எல்லாருக்கும் தெரியாது. ஏய் என்னடா பண்ற, அது பாருடா, அது என்ன பண்ற அப்படின்னு திட்டுவாரு. கோவம் எனக்கு அப்படின்னு. ஆல்ரெடி அந்த தங்க கொலுசு பண்ணிருந்தேன் இல்லையா, ஒரு சூப்பர் ரெஸ்பெக்ட் அங்க வந்து ஒரு சூப்பர். அது வந்து டிஃப்ரெண்ட் கதை. ரொம்ப என்ன வந்து அப்படியே வச்சு விடுது. இங்க வந்து ஆனா ரஜினி சார் ஷூட்டிங் வரும்போது எல்லாமே சைலண்ட். நட்ராஜ் சாரும் திட்ட மாட்டாரு, ரஜினி சார் இப்படி பார்ப்பேன். நீங்க ஹேர் பத்தி கேட்டீங்கல்ல, இதை பத்தி நான் சொல்லணும். முத்தப்பண்ணான ஒரு மேக்கப் மேன், அவர் தான் எனக்கு மேக்கப் மேன். அவர் தான் மேக்கப் பண்ணுவாரு எல்லாம். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து நான் ப்ரஷ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நிறைய ஹேர் இருந்து ப்ரஷ் பண்ண வந்து சொன்னேன், என்ன அது நீ ப்ரஷ்ல பண்ணாதப்பா, ஹேர் எல்லாம் போயிடும், கையில தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும். திஸ் த டிப் ஹி டோல்ட் மீ. அப்புறம் என்னோட என் மேல ரொம்ப கண்ணு அதெல்லாம் வச்சிருந்தேன். ஏன்னா இப்போ மேல் ஆக்டர்ஸ்ல வந்து என்ன பேசிக்கலி வாட் வி லுக் பர்சனாலிட்டி ஹேர் தான், வேற எதுவுமே இல்ல. தே வோன்ட் see பாடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஹேர் தான். ஸோ ஐ ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் ஹேர். அப்போதான் பிரஷ் பண்றது. அப்போல இருந்து நான் ரொம்ப ரேர் தான் பிரஷ் பண்ணுவேன். ஏன்னா ரஜினி சார் நிறைய பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஷாட்டுக்கு நடுவுலன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சார் சொல்லிருக்காங்க. அவர் வந்து ஸ்டாப் பண்ணது பிகாஸ் அதுல தான் ஹேர் லாஸ் ஆகும். ஸோ கையில தான் நம்ம இன்ஸ்டால இப்ப எல்லாம் பாப்போம்ல, இது பண்ணாதீங்க, அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. பட் அந்த பீரியட்ல ஹி டோல்ட் மீ. அண்ட் ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் லிட்டில் லுக்கிங் அட் மீ. அந்த ஹேர் பார்க்கும்போது நிறைய பார்ப்பாரு. அண்ட் என்னோட சாங் பண்ணாருல்ல, சாங் பண்ண அடுத்த நாள் யூ ஓன்ட் பிலீவ், டிஃப்ரெண்ட் ரஷஸ் எல்லாம் பார்த்தாங்க. நட்ராஜ் சார் எல்லாம் மாறிட்டாங்க. நட்ராஜ் சாரும் கொஞ்சம் நினைக்கிட்ட நல்லா அன்பா பேசுறது அப்படிலாம் பேசுவாரு. ஏன்னா அந்த சாங்க்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன பிட் ஒண்ணு நீங்க ஆடி இருக்கீங்க, டான்ஸ் பண்ணுவீங்க, அப்புறமா தான் சாங்கே வரும். ஆனா நட்ராஜ் சாரும் எனக்கு டைரக்டரா வரல, பட் ஆக்டரா அங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். இது நீங்க சொல்றது வந்து யோர் டெபியூ. பட் நட்ராஜ் சாரும் மை ரிலேஷன்ஷிப் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ணா பத்தி அப்படி பேசுவாரு என்கிட்ட. பிகாஸ் அது எனக்கு இந்த மேட்டர் எல்லாம் வந்து இப்படி இன்டர்வியூல சொன்னாதான் தெரியும். எனக்கு கோவமா வருது சொல்றதே கிடையாது. ஆனா இப்போ நான் யோசிக்கிறேன், அவர் வந்து அப்பா சஞ்சயா தங்கமான புள்ள, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் தெரியுமா. அது இப்போ நம்ம இன்டர்வியூல யதார்த்தமா பேசும்போது, பிகாஸ் மதர் டங் கன்னடா இருக்கிறதுனால தமிழ் பேசுவோம், டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவோம், லைன்ஸ் எல்லாம் படிப்போம், சொல்லுவோம், நடுவுல இங்கிலீஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பீரியட்ல புதுசு இல்ல, ஏன் மத்தவங்க எல்லாம் பேசுவாங்க நடுவுல இங்கிலீஷ், நான் பேசினாதான் என்ன திட்டுவாங்க. ஏய் அது டைலாக்ல இருக்கிறது, அதுதான் மத்த நீ பேசணும், நடுவுல எந்த இங்கிலீஷ். அவர் வந்து குரு இப்போ. அப்போ வாட் ஹி மென்ட் வாஸ், நீங்க வந்து அந்த மத்தமா யூ லேர்ன் தி டயலாக், கான்சென்ட்ரேட் பிகாஸ் அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த வில்லனிஷ் ஒரு சீன்ல வந்து என்ன வந்து ஐயோ அதை மறக்கவே முடியாது. எனக்கு சிகரெட் குடுத்துட்டாங்க, நான் சிகரெட்டே கோர பார்த்தால குடுத்துட்டாரு. ஒரு எல்லாரும் கருத்து வச்சு வடிவேலு எல்லாரும் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல போட்டு அடிக்கிற மாதிரி சீனு. அது எவ்வளவு ரிஹர்சல் பண்ணேன்னா அடிக்க கூட எனக்கு தெரியல. ஏய் அடிக்கணும் அப்படி அடி. அவரு சொல்றாரு வடிவேல் சார், ஏய் நீ கரெக்டா பண்ணுடா, இந்த நட்ராஜ் சார் அடிச்சு அப்போ வடிவேல் சார் எல்லாம் ஒல்லின்னு அந்த கோனிக்குள்ள போட்டுடும், அதுக்குள்ளே போடாரு. ஆனா செம்ம பர்சன். அவர் மட்டும் லொகேஷன்ல பாடுவாரு, ஒரு பழைய நாட்டுப்புற சாங் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சீன்ல வந்து எவ்வளவு ரிஹர்சல் பண்ணேன் நான் தெரியுமா. அந்த ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட், டேய் சீக்கிரமா பண்ணுடா லேட் ஆகுது அப்படின்னு திட்டுவாரு என்ன. ஓகே சார் வரது.
ஆனா அந்த சீன் ஒரே ஷாட் இங்க இருந்து எல்லா ஆர்டிஸ்ட் Correct, correct, போவேன் correct. பண்ணுவேன். லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தது, அந்த உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். அப்ப நான் நினைப்பேன் எல்லாம் அதுக்கப்புறம் டப் பண்ணாங்க, எந்த லொகேஷன்ல இப்படி என்ன இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அது they wanted clarity, பெர்ஃபெக்ஷனுக்காக பெர்ஃபெக்ஷனுக்காக பண்ணாங்க. ஐ திங்க் அந்த ஃபைட் அப்ப கூட ரஜினி சார் அந்த கத்தியில குத்துற மாதிரி அவர் பிடிச்சிட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அவரோட எனக்கு combination. ரொம்ப வருஷம், இப்போ நம்ம இன்டர்வியூல பேசுறோம், அப்பெல்லாம் பேப்பர்ல எல்லாம் கொடுத்ததெல்லாம் ஞாபகம். ஒருத்தர் கேட்டாங்க எனக்கு எப்படி இருந்து ரஜினி சார் கத்தி இப்படி. ஐயோ சார் என்ன, நான் ஃபர்ஸ்ட் டே ஷோல பார்க்கும்போது என்ன திட்டுறாங்க அந்த தியேட்டர்ல. நான் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஏவிஎம் தியேட்டர், ராஜேஸ்வரி தியேட்டர்ல போய் பார்த்தேன். 2-3 தியேட்டர்ஸ் போனோம் அன்னைக்கு. நாங்க திட்டுறாங்க இந்த சீன்ல வந்து கத்தி இப்படி. ஆனா அவர் கூட பண்ணும்போது கூட எனக்கு ஒன்று ஐ நோ ரஜினி சார், எனக்கு அவரோட என்ன சொல்லுவான் அவ்வளோ எல்லாம் இருக்குன்னு தெரியல, ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் தெரியல. நான் மாமூலா தான் அந்த கத்தியை வச்சேன், நார்மலா தான் ஆச்சு. பட் அந்த அந்த ஆன் லுக்கர்ஸ் கூட அங்க இருக்காங்கல்ல லொகேஷன்ல, ஏய் அப்படின்னு கத்துறாங்க. அந்த சாலக்குடியில ஷூட் பண்ணுவோம், அது மத்த எல்லாம் இருக்காங்க. அவர் வந்து என்ன பிடிப்பாரு, இப்படி பிடிச்ச உடனே இப்படி ஒரு அந்த ஜீப்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து இப்படி குத்துறதுக்கு போக, அதுக்கு ஜனங்க திட்டுறாங்க அந்த லோக்கல்ல. அப்பதான் எனக்கு ஐயோ என்னையா இது. அந்த சேம் திங் எனக்கு தியேட்டர்ல பார்த்தேன் நான். கத்தி நிறைய ஆட்டோ பீப்பிள் அந்த டைம்ல ஐ டு டிராவல் அண்ட் ரிக்ஷா. என்னோட இந்த பீரியட்லயும் நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். தனஞ்சயன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாரு அடையார்ல, 2 பேர் அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன் பிராக்டிஸ்க்கு. அப்போ ஆட்டோல டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் அண்ணே என்ன சார் நீங்க ரஜினி சாருக்கு வந்து கத்தி காட்டலாமா அப்படி எல்லாம் சொன்னாரு. இப்படி எல்லாம் இருந்தது. So it's a nice beautiful memory. சொன்ன மாதிரி உங்களை போர்ட்ரே பண்ண விதமே நல்லா இருக்கும். ஆனா அந்த சாங் வந்து இப்போ வரைக்குமே நீங்க ராஜா சார் நிறைய கான்சர்ட்ஸ் பண்றாங்க ரெகுலரா, இன்னும் இல்லாம அந்த கான்சர்ட் இளையராஜா 1000 சாங்ல 10க்குள்ளதான் இருக்கு. டாப் 10ல இல்ல மோஸ்ட் ஃபேவரட் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச சாங். உங்களுக்கு எப்படி? ஆனா இப்ப அண்ணா வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வள்ளி வருது, அண்ட் அதுல ஒரு முக்கியமான ரோல் ரஜினி சார் படத்துல பண்றாங்க. உங்களுக்கு ஃபேமிலியில உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் படம் பார்க்கும் போதும் சரி? எனக்கு பயங்கர பெருமை தான். ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் கூட்டிட்டு போனாரு. அப்படியா போனீங்களா? ஒரே ஒரு நாள் ரஜினி சார் இருக்கும்போது போனீங்களா? இல்ல ரஜினி சார பாக்குறதுக்கு தான் போட்டோம். என் அம்மா ஆல்சோ பயங்கர, we are half from Bombay, half from Bangalore. சோ ரஜினி சார் பார்த்த உடனே என் அம்மா அப்படியே வடவடன்னு நான் மராட்டியில பேச ஆரம்பிச்சோடனே அவரும் ரொம்ப ஒரு நல்லா பேசினாங்க. சோ அந்த அவரை பாக்குறதுக்கு தான் நான் போனேன். ஒரே ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க. பட் ஐ திங்க் அந்த செட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், வெளில இருந்து வரக்கூடாது அப்படின்னு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா வடிவேல் சார், ஐ சா பல்லவி மேடம், அவங்க எல்லாரையும் பார்த்தேன். அண்ட் அவ்வளவுதான். பட் அதுக்கப்புறம் ஐ ஹவ் நெவர் இன்டராக்டட் வித் ரஜினி சார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஒரே மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டான்ஸுக்கு பிரதர் சச் அ வண்டர்ஃபுல் டான்சர். இது வண்டர்ஃபுல் டான்ஸர்ங்கிறது பல வருஷமா எங்களுக்கு தெரியும். ஆனா என்னமோ புதுசா பார்த்த மாதிரி எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து they were very happy. இங்க போனாலும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டான்ஸ் கிரெடிட் வந்து ரகுராம் மாஸ்டருக்கு தான் கொடுக்கணும். அந்த படத்துக்கு சுந்தர மாஸ்டர் கூட பண்ணிருந்தாங்க 2 பேரும். சுந்தரம் மாஸ்டர் பண்ணல, பிரபுதேவா சார் தான் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணாரு. அந்த ஒரு பார்ட்டி சீக்வென்ஸ் ஆக்சுவலி நிறைய கட் பண்ணிட்டாங்க அதுல. அந்த சாங்ல வந்து ஒரு கரெக்ட் உங்களை தேடி வரும்போது ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, அது வந்து பிரபுதேவா சார் தான் கொரியோகிராஃப் பண்ணது. பட் இட் வாஸ் a small bit. நிறைய ஷூட் பண்ணோம், பட் இட் வாஸ் ஆல் எடிட் ஆயிடுச்சு. கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன பண்ணேனோ அது அப்படியே இருந்தது. அந்த ஹை ஸ்பீட் சாங் தட் என்னுடைய சாங் வாஸ் வெரி டஃப். ஏன்னா எல்லா மூவ்மெண்ட் வந்து ஸ்பீடா பண்ணேன். ஐ வாஸ் வெரி நியூ. இப்போ நான் எப்படின்னா நான் தாளத்துக்கு தான் பண்ணுவேன். இந்த தாளத்துக்கு அவர் சொல்ல நீ ஸ்பீடா பண்ணலாம் அப்படின்னு ரகுராம் மாஸ்டர் அண்ட் பிருந்தா இருந்தாங்க. ஒரு ஜெஃப்னு ஒரு ஜெஃப்ரி, ஹி வாஸ் அ பாலே டான்சர். ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் அண்ட் இட் வாஸ் லைக் 3-4 nights we did that song. ஓகே 4 nights 3 nights அந்த மாதிரி பண்ணோம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, சாங் இருக்கும்போது ஃபைட் இருக்கும்போது நான் ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பேன். சீன்ஸ் தான் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு தவிர லாங்குவேஜ் எல்லாம் இருந்தது. பிகாஸ் ஐ ஹேட் டு லேர்ன், பிராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதுக்கு பிராக்டிஸ் தேவை எல்லாமே இருந்தது. ஸோ ஐ யூஸ்ட் டு ஜஸ்ட் என்ஜாய். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் தூங்குவாங்க நைட்டு, ஆக்டிவா தான் இருந்து ஃபுல் முடிச்சு கொடுத்தேன். ஸோ இட் வாஸ் ரியலி குட். ரகுராம் மாஸ்டர் கண்டிப்பா நான் மறக்கவே முடியாது. பிகாஸ் அவர் இல்லைன்னா அந்த சாங் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஹி இஸ் அ கிளாசிக்கல் டான்சர், ஸோ ஹி நோஸ் த வேல்யூ. அப்புறம் சில மூமெண்ட்ஸ் வந்து
கிளாசிக்கல் எனக்கு தெரியறதுனால இது உன் பாடிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பிராக்டிஸ் டைம்ல எல்லாம் ரொம்ப இது பண்ணாரு. ஸோ சினிமாட்டிக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் சலுகை விலையில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள் ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.